பிரபல நடிகரான சத்யராஜ் அவர்களுக்கு சிபி சத்யராஜ் என்ற ஒரு மகனும் திவ்யா சத்யராஜ் என்ற ஒரு மகளும் இருக்காங்க. சிபி சத்யராஜ் நடிகராக இருக்காங்க. திவ்யா சத்யராஜ் ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய சிறு வயதுல சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டாலும் பிறகு தன்னுடைய துறையை மாற்றி தேர்வு செய்துக்கிட்டாங்க. தற்போது பிரபலமான நியூட்ரிஷனிஸ்டாக இருந்து வராங்க. திவ்யா சத்யராஜ் நியூட்ரிஷன் துறையில் எம்ஃபில் பட்டமும் வாங்கியிருக்காங்க. சர்வதேச அளவில் நியூட்ரிஷன் துறையில் நிறைய கான்ஃபரன்ஸும் நடத்தியிருக்காங்க. திவ்யா சத்யராஜ் அடிக்கடி ஊட்டச்சத்து குறித்த பல பயனுள்ள பதிவுகளை திவ்யா தன்னுடைய சோஷியல் மீடியாவில் பதிவிட்டுட்டு வராங்க. இந்த ஒரு நிலையில் மருத்துவத்துறையில் நடக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு விஷயத்தை பற்றி வீடியோவாக திவ்யா சமீபத்தில் பகிர்ந்திருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது தனியார் மருத்துவமனைகளில் பணத்துக்காக சும்மாவே இரத்த பரிசோதனை அப்படின்னு சொல்லி பல டெஸ்ட்டுகளை எடுக்க சொல்றாங்க. நோயாளிகள் குணமடைந்தாலும் பணத்துக்காக அங்கேயே தங்க வச்சுக்கிறாங்க. ஒரு தரமான சிகிச்சைக்காக தான் எல்லாருமே தனியார் மருத்துவமனைக்கு வராங்க. ஆனா அங்கேயும் பணம் பிடுங்கக்கூடிய இடமாக இருக்கு. எங்களுடைய நிறுவனம் மூலமாக நாங்கள் பல பேருக்கும் உதவி செஞ்சுட்டு வரோம். ஆனால் எல்லா நோயாளிகளுக்கும் எங்களால் உதவ முடியாது. சில தனியார் மருத்துவமனைகள் இதை மாதிரி செய்கிறத நிறுத்தணும் அப்படின்னு அந்த வீடியோவில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. மேலும் தனியார் மருத்துவமனைகளில் வச்சுருக்கவங்க நோயாளிகள் கிட்ட மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னும் தன்னுடைய வீடியோ பதிவின் மூலமாக வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. திவ்யாவின் இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க.